ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஐவிஎஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 6 வீடியோ தாங்க இது. அதுல வந்து டே 1ல இருந்து டெலிவரி வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத தான் நான் ஒரு வீடியோவா போட்டுறலாம். ஏன்னா நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு சாரிங்க. நான் இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு டே 1ல இருந்து எக் கலெக்ஷன், ஈடி பண்ற வரைக்குமே அரவுண்ட் 3 லேக்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்கங்க. அதுல உங்களுக்கு எஃகு வந்து கலெக்ட் பண்றதுக்குரிய இன்ஜெக்ஷன்ஸ், எஃகு வளர்றதுக்குரிய இன்ஜெக்ஷன் அது எல்லாமே உங்களுக்கு அந்த 3 லேக் பேக்கேஜ்லயே வந்துரும். பட் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கேன் விசிட்க்கு வருவோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து தனியா டாக்டருக்கு நம்ம ₹1000 பே பண்ற மாதிரி இருக்கும். அது போக நம்ம மெடிசின்ஸ்க்கு தனியா பே பண்ணணுங்க. மெடிசின்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15,000க்குள்ள நமக்கு மெடிசின்ஸ் குடுத்துருவாங்க. ஸோ அது போக எனக்கு வந்து எக் எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் யூட்ரஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட நான் 6 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். நெறைய தடவ பேபி ஃபார்ம் ஆயிருக்கு, அபார்ஷன் ஆயிருக்கு. ஸோ, அத எல்லாமே நீட்டா கிளீன் பண்றதுக்கு ஹிஸ்டரோஸ்கோபி பண்ணணும்னு சொல்லி, அதுக்கு தனியா ஒரு 50,000 வாங்குனாங்க. டோட்டலா எனக்கு வந்து 3,50,000 வந்துச்சுங்க இதுவரைக்குமே. ஈடி முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரெக்னன்சி சப்போர்ட் பண்றதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன், மெடிசின்ஸ் எல்லாம் நமக்கு குடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம தனியா தான் பே பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதுக்கு வந்து அந்த 1 மந்த்துக்கு கிட்டத்தட்ட 20,000 வந்து நான் பே பண்ணேங்க. அது போக சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், நம்ம ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ணி அது ஒரு டெஸ்ட் லேப்ல எடுப்பாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ற மாரி தான் இருக்கும். அந்த 3 மந்த்ஸ்லயுமே அடிக்கடி சுகர் டெஸ்ட் நமக்கு எடுப்பாங்கங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் தான். இத நான் வந்துட்டு அந்த வேல்யூல நான் சேர்க்கவே இல்ல. 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே என்னை எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஃபர் பண்ணாங்களோ, அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க நிமிக்கப் போய்க்கலாங்கிற மாரி சொல்ட்டாங்க. எனக்கும் சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா 2 ஹவர் நம்ம டிராவல் பண்ணி போணும். ஒரு டைமும் நான் பயந்து டிராவல் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து லோக்கல் ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நான் போயிரலாம். ஃப்ராங்கா சொல்லணும்னா, நான் சிவகாசியில இருக்கிற ஸ்ரீராம் ஹாஸ்பிட்டல்ல தான் கன்டின்யூ பண்ணேன். உண்மையாவே அங்க பிரியா மேம் வந்து ரொம்பவே சூப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கங்க. இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. கன்சீவ் ஆயி நான் எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்கேனோ, அது மாதிரி குழந்தை இல்லாதவங்க பயன் அடையணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக தான் நான் நேம ஃப்ராங்காவே சொல்லியிருக்கிறேன். ஸோ லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல அந்த அளவுக்கு ஆகலைங்க. எனக்கு எல்லா மெடிசின்ஸுமே பழைய மெடிசின்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மேம் கலெக்ட் பண்ணி, அதையே அப்படியே மாத்தி குடுத்தாங்க எனக்கு மெடிசின்ஸ் வந்து. ஸோ ₹500 இன்ஜெக்ஷன் ப்ரொஜெஸ்ட்ரான் தனியா வரும். இந்த தொடையில போடுறது வந்து எதுக்குன்னா, நம்ம குழந்தைக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கணுமா, அதனால அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதாவது அபார்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் மஸ்ட் நீங்க டெலிவரி வரைக்குமே எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பிரியா மேம். ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு 500. ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 250 வருங்க. டோட்டலா 750 அப்படிங்கிறப்போ 10 மந்த்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட தம்பிய டெலிவரி ஆகுறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாங்க. அதாவது எப்படி சொல்றது, டெய்லி போட்டுட்டு இருந்தேன். 1 டே விட்டு 1 டே போட்டுட்டு இருந்தேன் நானு. வீக்லி 1 போட ஆரம்பிச்சேன். நம்ம ஹெல்த் கண்டிஷன பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணாங்கங்க. இப்ப என்னோட செலவு படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ல இருந்து அ நம்ம பிரெக்னன்சி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுற வரைக்குமே எனக்கு 5 லேக்ஸ் ஆயிருச்சுங்க. அது போக டெலிவரிக்கு தனியா 1 லேக் ஆச்சு. டோட்டலா எனக்கு 6,00,000 ஆச்சுங்க. எல்லாருக்குமே எனக்கு வந்த மாதிரி இதே சேம் எக்ஸ்பென்சஸ் வருமா அப்படிங்கிறது நான் வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் இந்த வீடியோல அப்லோட் பண்றேன். நம்ம சூஸ் பண்ற ஹாஸ்பிட்டல பொறுத்து, மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன பொறுத்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுங்க. நெறைய பேர் ட்வின் பேபி நின்றுக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு யூட்ரஸ்ல ஸ்டிச்சிங்லாம் போடுவாங்க. அதுக்குமே தனியா ஒரு 50,000 வரதான் செய்யும். 3 மந்த் ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிரலாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. எனக்கு ஸ்டிச்சஸ் போடணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். இதுதாங்க என்னோட ஐவிஎஃப் ஜர்னியோட காஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் ஷேர். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்ட் 7 வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல்.